சருந்தராட்டினம் போல சுத்துதை. பாக்கியா நல்லா இருக்கியா? அம்மாவை இந்த இடத்துல நீ எதிர்பார்க்கல. கொட்டடியில் கோழி நீ ஜெயிச்சிட்ட பாக்கியா. இதை விட எனக்கு வேற என்ன பெருமையும் சந்தோஷம் கிடைக்கும்? நான் மட்டும்தான் நடிக்க வந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என் பையன் இப்போ சொந்த பந்தம் எல்லாத்தையும் நடிக்க வச்சுட்டேன். எல்லாரும் எனக்கு தெரியாது சார். கட்டி பிடிச்சி நீங்க ஒரு உமா இப்ப அவருக்கு ஒரு முத்தா கொடுத்தே ஆகணும். ஆமா சார். எது எடுத்தாலும் நீ அம்முளுக்கு தான் பண்ணுற, நீ அம்முளுக்கு தான் என் பொண்ணை வந்து கம்பேர் பண்ணி எப்போ பேசியிருப்பா. அப்படி நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியுமா? அதாவது என்ன சொல்ல வராருன்னா அவருக்கு என்ன இன்னும் பிடிக்கும் சோனுவை விட. இல்லை அது சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கோம், அது ஃப்ரீயாக விடுங்க. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, innum smarter. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. எனக்கு தோணுனது ஒரு சின்ன கிஃப்ட்டு உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நான் நினச்சிருக்கேன். அது இப்போ இந்த விஷுவலில் ப்ளே ஆகும். இது கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஐ ஹோப் யூ ஆர் ஹாப்பி அப்பா. பாக்கியா நல்லா இருக்கியா? அம்மாவை இந்த இடத்துல நீ எதிர்பார்க்கல. இந்த உலகமே உன்னை கொண்டாடுற இடத்துல நான் இல்லாமல் இருந்தா எப்படி? உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் உன்னோட சினிமா போஸ்டில் நீ கழுதி இழுத்துட்டு வர்ற ஃபோட்டோவை பார்த்துட்டு உன் பையன் கழுது மேய்க்கத்தான் பட்டணத்துக்கு போனான்னு எல்லாரும் கிண்டல் பேசினாங்க ஐயா. ஆனால் நான் அப்போவே சொன்னேன், நீ ஒரு நாளைக்கு பெரிய ஆளாக வருவ, இந்த ஊரே உன்னை கொண்டாடும், உன்னோட டைரக்டரே உன்னை வச்சு படம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன். இப்போ பாரு ஐயா, உனக்காக இங்கே எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. நானும் இந்த அரங்கத்தில் அவங்களோட ஒருத்தராக தான் உட்காந்துட்டு பார்த்துட்ருக்குறேன். நீ ஜெயிச்சிட்ட பாக்கியா. இதை விட எனக்கு வேற என்ன பெருமையும் சந்தோஷம் கிடைக்கும்? ஒரு தாய்க்கு இதுதான் ரொம்ப சந்தோஷம். என்ன நான் உன்னை தனியாக விட்டுட்டு வந்துட்டேனேன்ட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தேன். ஆனால் இப்போ இவ்வளோ அழகான ஒரு மனைவி, அன்பான குடும்பம், உன் மேலே வச்சிருக்கிற பாசம், இதெல்லாம் பார்க்க மனசுக்கு நிறைஞ்சு சந்தோஷமாக இருக்குது. பாக்கியா, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாளில் 50 ஆண்டுகளான சினிமா பயணம் மட்டும் இல்லைப்பா, இந்த இந்திய சினிமாவில் இனி 100 ஆண்டுகள் டைரக்டர் கே பாக்யராஜ்னு எல்லாரும் உன்னை கொண்டாடணும். இதுதான் இந்த அம்மாவோடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு உன்னோட பிறந்த நாளுக்கு அம்மா உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த அனுப்பி வச்சிருக்கிறேன். வாங்கிக்கப்பா. நல்லா இருப்பா, சந்தோஷமா இருப்பா. அதாவது இந்திய சினிமா வந்து ஒரு புத்தகமாக எழுதுனா கண்டிப்பாக அதில் சில பக்கங்கள் வந்து உங்களுக்குன்னு இருக்கும். ஒரு நல்ல புத்தகத்தில் வந்து சில பக்கங்கள் நம்ம எடுத்துட்டோன்னா எப்படி ஒரு சுவாரஸ்யம் குறையுமோ அந்த மாதிரி தான் பாக்யராஜ் இந்திய சினிமாவுக்கு. ஒரு ஃபீல்டில் வந்து எல்லாருமே வந்து திறமைசாலியாக ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து அவங்க கண்டிப்பாக அந்த ஃபீல்டில் வந்து ஒரு ராஜாவாக இருந்தால் மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ராஜா இல்லை, அது ராஜ் மட்டும்தான், அது பாக்யராஜ் மட்டும்தான். முக்கியமாக பாட்டியோட வீடியோ பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வந்து உங்கள் ஃபேமிலியில் உங்கள் கசின்ஸ் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. அவங்க தான் வாய்ஸ் கொடுத்து இந்த ஏஐக்கு கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணி கோயம்புத்தூருக்கு ஆரம்பித்து அவங்க எல்லாம் ஒவ்வொரு டைலாகையும் இதெல்லாமே பேசி ஹெல்ப் பண்ணது எல்லாமே அவங்க தான். ஸோ இந்த நேரத்தில் வந்து அப்பா சார்பில் நான் உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த மேடையில் வந்து ஐ திங்க் கிக்கி அவர்களையும் சரண்யா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐ திங்க் யூ ஷுட் ஆல் பி ஹியர். ஏன்னா அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தாங்க அழகாக, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளீட்டாக அந்த ஃபேமிலியை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு. இல்லை நான் மட்டும்தான் நடிக்க வந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என் பையன் இப்போ சொந்த பந்தம் எல்லாத்தையும் நடிக்க வச்சுட்டேன். எல்லாத்துக்கிட்டையும் சேர்ந்து அவங்கக்கிட்ட இவ்வளோலாம் கேட்டுக்கிட்டு இப்படி ஒன்று பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெயா வாய்ஸா எப்படி நீ அவ்வளோ பாட்டி ஆகலையே ஜெயா ஒன்றும். அது என்ன சார், அம்மா வந்து ஒரு கழுத கதை சொன்னாங்க, அது என்னது சார்? கழுதையை பிடிச்சிட்டு வர்ற மாதிரி அவன் வர்றவன் வந்து கழுதையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றவன் கேமரா பார்த்துட்டு இருந்தான். டைரக்டர் என்னையா அவன் ஆகுன்னா கேமரா பார்த்துருக்கேன், அசிங்கமாக இருக்கேன். சரி அப்புறம் வேறு வழியில் 2 பேர் 3 பேர்த்து கூப்பிட்டு பார்த்தா எல்லாருமே கேமரா ஓடுதா இல்லையான்னு சொல்லிட்டு அப்பப்போ இது இழுக்கும்போது இப்படியே பார்த்துருந்தானு. அப்புறம் நான் பரவாயில்ல ஒரு வேஸ்ட்டு ஒரு இது போட்டு நான் வந்து கழுதையை பிடிச்சிட்டு வந்தேன். இதை ஸ்டில் எடுத்துட்டாங்க.
கோயம்புத்தூர் நான் வரும்போது கோயம்புத்தூர் ஊரை அந்த ஸ்டில்லை வச்சுட்டாங்க, கழுதி பிடிச்சி இழுத்துட்டு வர மாதிரி. அதுதான் கேட்டாங்க. போய் எங்கள் பாட்டி தான் முதல்ல ஆரம்பிச்சது. ஏன்னா போய் கழுதி பிடிக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்கேருந்து சென்னைக்கு போனேன் அப்படின்னு, மெட்ராஸுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எங்கள் அம்மா சொல்லிச்சு, இல்லை என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்கள் டைரக்டர் உன்னை ஹீரோவை வச்சு படம் எடுப்பார் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிச்சு. உங்கள் பையன் உங்களுக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் பிடிச்சிருந்ததா? உங்களோட பையன் உங்களுக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் பிடிச்சிருந்ததா? அதுதான் பயங்கர இதாக இருக்குது. எப்படி சரி, என்னது இது சார்? அவர் உங்களை நீங்கள் கட்டி பிடிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பையன் ஏங்கி அது இன்னைக்கு தான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்ககிட்டேருந்து அதை வாங்கிக்கிறாரு. அது வந்து எப்படி நீங்கள் அப்படி படிக்கலாம்? இப்போ நீங்கள் எனக்கு தெரியாது சார், கட்டி பிடிச்சி நீங்கள் ஒரு உமா இப்போ அவருக்கு ஒரு முத்தா கொடுத்தே ஆகணும். ஆமாம் சார், இருக்கிறதுலே பெரிய கடன் அதுதான், அதை கண்டிப்பாக திருப்பி கொடுக்கணும். எது எடுத்தாலும் நீ அம்முளுக்கு தான் பண்ணுற, நீ அம்முளுக்கு தான் என் பொண்ணை வந்து கம்பேர் பண்ணி எப்போ பேசியிருப்பா. அப்படி நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியுமா? பெண்ணு அப்படின்னால பொன் குழந்தை அப்படிங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் இது போயிடும். நான் வந்து பாரு இந்த பொண்ணுகள்லாம் இவங்க ஓட தான் எல்லாம் வளர்ந்தேன் சின்ன வயசுலேருந்து. எல்லாம் எங்கள் அத்தை பொண்ணுங்க, எல்லாம் எங்கள் மாமா பொண்ணுங்க. இது எல்லாத்தையும் பிறக்கும் போதெல்லாம் இங்கேருந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து காலையில் எங்கிட்ட தான் டிஃபன்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் நான் டிஃபன் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன். ஸோ எங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு குடும்பம் வந்து ஒட்டுக்கா எல்லோரும் இருந்தோம். தாத்தா பாட்டி 2 மாமா இது இவங்க எல்லாமே அப்படி இருந்தோம். ஸோ இந்த குழந்தைகள்லாம் பிறந்ததுலேருந்தே பார்த்துக்கிட்டு, ஸோ ஃபேமிலி சூழல் அப்படி இருந்தது. அதனால் பொண்ணுக்கிட்ட ஒரு சின்ன ஒரு அதாவது என்ன சொல்ல வராருன்னா அவருக்கு என்ன இன்னும் பிடிக்கும் சோனுவை விட. இல்லை அது சும்மா எதாவது பேசிக்கிட்டு இருக்கோம், அது ஃப்ரீயாக விடுங்க. பொதுவாகவே வந்து இல்லை, பொதுவாகவே ஒரு வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் வந்து the fathers are attached to the daughters, the mothers are attached to the sons. ஸோ அதை தான் நான் சொன்னேன் நான். ஸோ மற்றபடி எனக்கு ஒன்றும் பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லை. இது ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் சீன்லாம் ஒன்றும் இல்லை. இது ஆஹா, ஃபைட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஜாலியாக இருக்கேடா? என்னடா இது? அது ஒரு குடும்பத்தில் சண்டை வந்து ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கேன். அவங்க வந்து இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு 50 வருஷத்துக்கு கொண்டாடிட்டு எனக்கு என்னன்னா சார் வந்து இது எப்படி ஹேண்டில் பண்ணுவார் சார்? இப்படி இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கும் போது நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? அவர் ஆஃபீஸ் ரூம் போயிடுவார். நான் சொல்கிறேன் எப்படி ஹேண்டில் பண்ணார். சின்ன வயசுலேருந்து அடிக்கடி நடக்கும், இப்போவும் நடக்கும். இதோ இந்த மாதிரி பிடிச்சி நாங்கள் WWFலாம் பண்ணுவோம். நடுவில் வந்து நிற்பார், நீ அந்த ரூமுக்கு போ, நீ இந்த ரூமுக்கு போ, 2 பேரும் பேசிக்க கூடாது அப்படின்றவார். ஒரு 10 மினிட்ஸ் போனதும் நான் சண்டை போட மாட்டேன், நான் அவன்கிட்ட பேசணும், நானும் சண்டை போட மாட்டேன், விட்டுருங்க அப்படின்னு. ஸோ சண்டை போடுவோமே தவிர ஒரு 10 மினிட்ஸ் கூட இந்த மாதிரி அவர் வேறு ரூமில் அனுப்பி விட்டாங்கன்னா இருக்கு. சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படி. இது எல்லாம் மம்மி எப்படி ஹேண்டில் பண்றாங்க? மம்மி பாவங்க, மம்மி தான் பாவம். ஆக்சுவலி அவங்க தான் பஞ்சிங் பேக் இந்த வீட்ல. சீரியஸ்லி அவங்க தான் பாவம். எல்லா பக்கமும் இந்த பக்கம் ரைட்ல பூசு, லெஃப்ட்ல பூசு மாதிரி எல்லா பக்கமும் காயம் இருக்குதா. பஞ்சிங் பேக் என்னடா? ஓ மை காட். என்னன்னா சண்டைனாலே என்னன்னு தெரியாது கீகி. நீங்க என்ன சொல்ல வரீங்க இந்த பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி பத்தி? அத சொல்லிட்டேன். என்ன பிரதர்? என்ன சண்டைனாலே என்னன்னு தெரியாத கீகி? யார பத்தி என்ன கேள்வி கேக்குற நீ? கேள்வி கேட்டு என்னையே இப்படி பண்றீங்களே? அங்க பக்கத்துல இருக்க அந்த மாமனிதர். சரி சரி, என்னை பத்தி பேசுறதுக்கான மேடை இல்ல இது. ஓகே, thank you so much. thank you. The beautiful family. பாத்தீங்களா, இப்போ நம்ம சண்டே பத்தி பேசணும். அப்பா கண்டுக்காம போயிட்டாரு. இப்படி தான் வீட்லயே கண்டுக்காம போயிடுவார். அவர் பாட்டுக்கு அவரோட இத பண்ணிட்டு போயிடுவார். ஆமா, ஏதோ பண்ணிக்கிங்க நீங்களே சேர்ந்துக்குங்கன்னு போயிடுவார். எஸ், லவ்லி. அதாவது அம்மா சொன்ன மாதிரி தான், அழகான மனைவி, அழகான குடும்பம் நல்லா இருக்கணும். இது வந்து உங்களுக்கு எல்லா குட் திங்ஸும் தான் வந்து சேரணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசையும். அண்ட் மேம் பூர்ணிமா மேம், உங்ககிட்ட கண்டிப்பாக அதை கேட்கணும். டுடே இட் இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் டே. ஓகே, எங்களுக்கு தெரியும் டீப் டவுன் இது எவ்வளோ டயரிங்காக இன்றைக்கி காலையிலேருந்து இந்த ஈவெண்ட் ஒன்று நடக்குது. எத்தனை கெஸ்ட் வந்தவங்க அத்தனை பேருமே நீங்கள் கடந்த 2 மந்த்ஸாக இதை ஃபாலோ பண்ணி யூ ஆர் மேக்கிங் ஷுர் எல்லா கெஸ்ட்டுமே வரணும், இவங்களை நம்ம கூப்பிடணும், இவங்களை விட்டுறக்கூடாதுன்னு நீங்கள் அவ்வளவும் பார்த்து பண்ணீங்க. எல்லாருக்கும் லவ் சொல்லி கொடுக்குறவர், எல்லாருக்கும் வந்து அதாவது ஒரு ஆண் பெண்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப அழகாக வந்து தன்னோட வசனங்களாலேயும் தன்னோட கதைகளாலேயும் அவ்வளோ எடுத்துகிட்டு வர ஒருத்தர். உங்களோட கணவராக இன்றைக்கி வந்து அவரோட 50 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா? வாட் வுட் யூ லைக் டு டெல் யோர் ஹஸ்பண்ட் பாக்யராஜ் சார்? எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்கு இப்போ 50 இயர்ஸ் அவரோட கரியரில் ஆயிருக்கு.
பட் எனக்கு அவ்வளோ பழக்கமே ஆகாத மாதிரி இப்போ தான் கல்யாணம் ஆகி வந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் கப்பிள் ஓ மை காட் இந்த டிப்ஸ் இந்த அட்வைஸ் கொடுங்க சார் 3 வருஷம் தான் ஆகுது. எவ்ரி இயர் பிரியங்கா எவ்ரி இயர் நைட் 12 மணிக்கு நாங்கள் கேக் கட் பண்ணுவோம். நேற்றுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ வருஷத்தில் கட் பண்ணல. ஏன்னா நாங்கள் எல்லாரும் டென்ஷனோட இந்த ஆடிட்டோரியமில் சுற்றிட்டு இருந்தோம். அதனால நைட் ஒரு பன் பட்டர் ஜாம் வாங்கி அதை தான் கட் பண்ணி கொடுத்தேன் நான். சோ கியூட் சார். நீங்க அவங்கள கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை பண்ண சொல்லுங்க முதல்ல. அதானே சார். என்ன சார் பிளாக் மியூசிக் போடு. யா எழுவாய பூக்களையே எரெடுத்தும் இத்தனை வருஷம் ஆயிருச்சுன்றதே எனக்கு தெரியல. இன்னமும் நாங்க வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு கப்பல் ஃபீல்ஸ்ல இருக்கீங்க. அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா கொல்லையில வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா ஆடும் ஆடும் விரும்பாய மெல்லுதையா. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. VQRA Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.